நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மேல்கோட்டை ஸ்பெஷல் புளியோகரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திருநாராயணபுரம் ஸ்பெஷல் புளியோகரை கோவிலில் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஸ்பூனை மெஷர்மெண்ட்டாக எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் இதே ப்ரப்போர்ஷன் யூஸ் பண்ணி எந்த மெஷரிங் கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணி போடலாம். ஸோ முதல்ல 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த 1 ஸ்பூன் வெந்தயத்துக்கு ஈக்குவலாக 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு சேர்க்கணும். ஸோ இப்போ வெந்தயத்தையும் கடுகையும் கொஞ்சம் லேசாக வறுத்துன்ட்டு அடுத்ததாக மிளகையும் சேர்த்துருவேன். ஸோ இது மூணுமே ஒரே ப்ரப்போர்ஷன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு. ஸோ இப்போ இது மூணுக்கையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ மேல்கோட்டை ஸ்பெஷல் புளியோகரை இது நம்ம நார்மலாக தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கோவிலில் எப்படி பண்ணுறாலோ நான் அப்படியே அந்த ப்ரப்போர்ஷன்லேயே இப்போ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது அடுத்ததாக 4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ 1 ஸ்பூன் அந்த 3 சாமானியும் சேர்த்தா 4 ஸ்பூன் ஜீரகம். இந்த 4 ஸ்பூன் ஜீரகத்துக்கு 8 ஸ்பூன் தனியா. ஸோ இந்த 8 ஸ்பூன் தனியாவை நான் இந்த கப்பில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் அப்படியே சேர்த்துட போகிறேன். ஸோ இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகாய் எடுத்து அதுக்கு 4 ஸ்பூன் ஜீரகம் அண்ட் 8 ஸ்பூன் தனியா. இதுதான் கணக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில், ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் ஸ்லோவாக வறுக்கணும். அவசரமாக கடன்னு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. அப்போ அதோட எசன்ஸ் எதுவுமே ரிலீஸ் ஆகாது. அந்த நல்ல மனம் அண்ட் ருசி வரணும் அப்படின்னா அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஒரே ஒரு கீத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தேன்னா நான் இங்கே ஒரு 7-8 மிளகா எடுத்துட்டுருக்கேன். 7 மிளகா ஆக்சுவலி பார்த்தேன்னா. ஸோ இந்த 7 மிளகாயை இப்போ நல்லா வறுத்துக்கலாம். நான் நார்மல் மிளகா தான் எடுத்துட்டுருக்கேன். நமக்கு இங்கே பியாட்கி மென்சின்காயெல்லாம் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு வேளை பியாட்கிக்கு சில்லி இருக்கு உங்ககிட்ட அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 16 மிளகா சேர்க்கணும். ஸோ இந்த 8 ஸ்பூன் தனியாவுக்கு 16 பியாட்கி மென்சின்காய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பட் இந்த நார்மல் மிளகா அப்படிங்கிறதால 7 போரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்லோவாக வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வருங்கோ, ரொம்ப அவசரப்பட வேண்டாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வறுத்து முடிச்சாச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அசஃபோடிட்டா பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான மசாலா. இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம தாளிச்சுக்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ரெடி பண்ணிடலாம். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இதுக்கு நான் ஒரு நல்ல 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கடுகு சேர்த்துட்டுருக்கேன். ஸோ கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். இதில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த பவுடரில் சேர்த்துருக்கோம். சும்மா நான் வாசனைக்காக கொஞ்சோண்டு சேர்த்தேன். அதோட ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கீரி சேர்த்துட்டுருக்கேன். ஒரு 2 கீத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொப்பரை. ஸோ இந்த புளியோகரைக்கு கொப்பரை தான் மெயின். அதாவது இந்த கொப்பரையை நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். சும்மா ஏனோ தானும் இல்லை, இது இந்த மசாலா ஓடியும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது இந்த லேசாக கிறிஸ்பி ப்ரௌன் லேயர் வரும் அந்த கொப்பரையில். ஸோ அது அந்த ஸ்டேஜ் வந்தால் தான் இந்த புளியோகரை நல்லாயிருக்கும். ஒரு வாய் சாப்பிடும்போதும் அந்த கொப்பரை வாயில் கரைச்சதுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்க நான் எப்படி நல்லா வறுத்துட்டேன்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இது வந்தால் தான் நம்ம புளியோகரையில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டுலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஜ்ஜு ரெடி பண்ணிக்கலாம். அதாவது அந்த லேஹா மாதிரி வரும் இல்லையா, லேகியம் மாதிரி வரும் இல்லையா, அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வெறும் பாத்திரத்தில் கரைச்சி வச்சுட்டு இருக்கிற புளியை சேர்த்துட்டுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் புளியை
நன்னா கரைச்சி வச்சுட்டுருந்தேன் ஜலத்தில். அதை வந்து இப்போ சேர்த்துட்டுருக்கேன். கொஞ்சம் கட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த புளிஜலம் வந்து கொதிக்கும் போதே நன்னா இவ்வளோ பெரிய கட்டி வெல்லம் சேர்க்க போகிறேன். இது நான் ஆக்சுவலி சேர்த்துருக்கிறது கம்மி. அவள் வந்து இன்னுமே நிறையா சேர்ப்பா. இப்போது ஒரு இந்த அளவு புளி அப்படின்னா அதுக்கு 1.5 பங்கு வெல்லம் சேர்ப்பா. பட் அந்த அளவு வெல்லம் சேர்த்தா நம்ம அதில் யாரும் சாப்பிட மாட்டா அப்படிங்கிறதால நான் கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த புளியும் இந்த வெல்லமும் நல்லா கொதிக்கட்டும். இதோட கொதிக்கும் போது நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் ஒரு ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் உப்பு சேர்த்துட்டுருக்கேன். கல் உப்பு என் கை ஃபுல்லாக வர அளவுக்கு. ஸோ 1 ஃபிஸ்ட் ஃபுல் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஒரு 5 to 7 minutes இல்லை 5 to 10 minutes வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்து திக்காகி வரணும். இப்போ இதில் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். இந்த புளியோகரையில் ஜீரகம் எவ்வளோ சேர்க்குறோமே அது எப்படி இருக்கும் அப்படின்னு. கவலையே பட வேண்டாம், நல்லா தான் இருக்கும். ஜீரகம் வந்து அது மருந்து வாசனை வரும், இவ்வளோ வருத்தா அப்படி இப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தா. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி இந்த புளியோகரை பண்ணி பாருங்க, இதோட டேஸ்ட்டே வேறு. இன்னொன்று, இந்த புளியோகரையில் எள்ளு சேர்க்க மாட்டா, கோவில்லையும் சேர்க்க மாட்டா. நார்மலாகவே அவள் புளியோகரை பண்ணால் எள்ளு சேர்க்க மாட்டா. ஸோ அதனால் நானும் இன்றைக்கி வந்து எள்ளு சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு இருந்த பவுடரை இதில் சேர்த்துக்க போகிறேன். புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ இந்த பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொன்று, கோவிலில் திருநாராயணபுரத்தில் மேலுக்கோட்டை செல்வநாராயண சுவாமி அவர் கோவிலில் பண்ணுற புளியோகரையில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் தாளிக்க மாட்டா. நானும் அதே மாதிரி பண்ணுறதுக்காக தாளிக்கலை. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எது வேணாலும் தாளிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் பவுடரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். அது நல்லா திக்காய் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தாளிப்பு பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, கொப்பரை அதெல்லாம் போட்டு, ஸோ அதையும் இப்போ போட்டு ஒரு தடவை கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா புளியோகரை கொஜ்ஜு ரெடி ஆகிடும். இதுதான் வந்து பேஸ்ட் ஃபார்மில் இருக்கிறது. ஸோ இதை நீங்கள் வந்து தாராளமாக 1 மாதம் 2 மாதம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். கொப்பரை போட்டிருக்கோமே, அதாவது கொப்பரை போட்டிருக்கோமே கெட்டு போயிடுமா அப்படின்னா இல்லை, போகாது. அது நல்லா வறுத்துருக்கோம். ஸோ அது நல்லா தான் இருக்கும். ஆனாலுமே ஐ வுட் சஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த கொஜ்ஜு ரெடி ஆகிடுது. இது கொஞ்சம் நேரத்தில் திக்காயிடும், நல்லாவே திக்காயிடும் இது. ஸோ இதை வந்து சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம். தேவையான அளவு கொஜ்ஜு மட்டும் எடுத்து சாதத்தில் போட்டு நல்லா கலந்துடனா நம்மளோட புளியோகரை சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நான் கோவிலில் பண்ணுற மாதிரியே டிட்டோ அப்படியே பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். பட் பவுடர் எல்லாம் நான் பண்ண அளவு கரெக்டான அளவு. ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குங்கிறத சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.